வார விடுமுறையை முன்னிட்டு ஊட்டி சுற்றுலா தலங்களான அரசு ரோஜா பூங்கா, படகு இல்லம், தாவரவியல் பூங்கா மற்றும் ஷூட்டிங் மட்டம் போன்ற சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். திருப்பத்தூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி வாராகி அம்மன் கோவில் திருக்குளத்தில் 10 கோவில்களின் மாபெரும் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் என பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி இருந்தும் பயன் இல்லாததால் தள்ளாடு மூதாட்டியை கைத்தாங்களாக அழைத்துச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. வாழப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சீதை உடல்நலக்குறைவால் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டி உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் தள்ளாடு மூதாட்டியை பெண்கள் வார்டுக்கு அழைத்துச் செல்ல சக்கர நாற்காலியுடன் ஊழியர்கள் வராததால் விரக்தி அடைந்த மூதாட்டியின் மகளும் பேரனும் கைத்தாங்களாக அழைத்துச் சென்று வார்டில் சேர்த்துள்ளனர். சக்கர நாற்காலி மற்றும் ஸ்ட்ரெச்சர் போதிய ஊழியர்கள் இல்லாததால் இந்த நிலை என்று நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வேளாங்கண்ணி திருவிழாவிற்கு சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில் எண் 06115 திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து ஆகஸ்ட் 21, 28 மற்றும் செப்டம்பர் 4ஆம் தேதிகளில் வேளாங்கண்ணிக்கும், வேளாங்கண்ணியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு ஆகஸ்ட் 22, 29 மற்றும் செப்டம்பர் 5ஆம் தேதிகளிலும் இந்த ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பயணத்திற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் நிலையூரை அடுத்த கைத்தறி நகரைச் சேர்ந்த சரவணன் லட்சுமி தம்பதியின் 6 வயது மகளான லட்சிதா இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமிக்கு மதுரையின் அக்ஷயபாத்ரா ட்ரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். முதல் கட்டமாக 25,000 ரூபாயை அவர் வழங்கியுள்ளார். திருப்பூரில் பார்சல் சர்வீஸ் மூலம் பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 400 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஊத்துக்குளி சாலை மண்ணறை பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த லாரி மற்றும் ஆட்டோவை மடக்கி சோதனை செய்தபோது குட்கா சிக்கியது. விசாரணையில் பார்சல் நிறுவனத்திற்கு தெரியாமல் பாதி வழியில் குட்கா மூட்டைகளை ஏற்றி வந்து அதை ஆட்டோவில் மாற்றி கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பேருந்து நிலையம் அருகே நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்களை அதிகாரிகள் அகற்றினர். 2 நாட்களுக்கு முன்பு SDPI மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் திடீரென கொடிக்கம்பம் வைக்கப்பட்ட நிலையில் பாஜக சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் கொடிக்கம்பத்தையும் JCB மூலம் அதிகாரிகள் அகற்றினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலை விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அக்ஷத், ஹர்சானா மற்றும் சுபித் வெளிமாநில மாணவர்களான இருவரும் கோவையில் இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தனது நண்பரான சரண்குமாருடன் வால்பாறைக்கு புறப்பட்டுள்ளனர். கோதவாடி பிரிவு அருகே சென்றபோது அக்ஷத், ஹர்சானா மற்றும் சுபித் பயணித்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து காரின் மீது மோதியது. இதில் சாலையில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி நாமக்கல் மாவட்டம் செல்லப்பம்பட்டியைச் சேர்ந்த மாதேஸ்வரியிடம் 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சேலம் சித்தூர் நத்தம்பட்டியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மாதேஸ்வரின் தம்பிக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக உறுதி. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அவருக்கு அஜித்குமாருக்கு பணம் கொடுத்து வந்துள்ளார். ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் செயல்படும் இறைச்சி கடைகளில் சேரும் கழிவுகள் நங்காஜி ஆற்றில் கொட்டப்பட்டு வந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நீர் மாசு ஏற்படுகிறது என்று விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து ஒட்டன்சத்திரம் நகராட்சியும் தங்கச்சியம்மாப்பட்டி ஊராட்சியும் கழிவுகளை ஆற்றில் கொட்டக்கூடாது என்று எச்சரித்தது. இருப்பினும் வழக்கம் போல இறைச்சி கழிவுகளை கொட்ட வந்தவர்களை விவசாயிகள் சிறைபிடித்தனர். அப்போது அங்கு வந்த அதிகாரிகள் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை எச்சரித்து அனுப்பினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 2 இளநீர் வைத்து பூஜை செய்யப்பட்டது. தற்போது நல்ல மழை பொழிந்து வருவதாகவும் இதனால் விவசாயம் செழித்து விளங்கிடும் என்றும் மேலும் தென்னை விவசாயம் அதிகரிக்கவும் இளநீர் நல்ல விலைக்கு விற்பனை நடைபெறும் போவதாகவும் கோவில் சிவாச்சாரியார்கள் மற்றும் பக்தர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சந்தோஷ் என்பவர் மராட்டிய இளைஞரிடம் ஆபாச செயலி மூலமாக தொடர்பு கொண்டு நாமக்கல் பூங்காவிற்கு வரும்படி அழைத்துள்ளார். இளைஞர் அங்கு சென்ற நிலையில் ஸ்கூட்டரில் வந்த நபர் ஒருவர் தன்னை சந்தோஷ் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பரமத்தி சாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே இருந்த மர்ம நபர்களுடன் சேர்ந்து இளைஞரிடம் 30,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இளைஞர் புகார் தந்த நிலையில்
மாபு பாட்ஷா, படையப்பா, புருஷோத்தமன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கோட்டயத்தைச் சேர்ந்த கனிஷ்கான் பரிதாபமாக உயிரிழந்தார். இவரது தந்தை மற்றும் இவரது குழந்தை மற்றும் மனைவி உட்பட 4 பேர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே திண்டுக்கல் செல்லும் சாலையில் காட்ரோடு பகுதியில் இந்த விபத்து நடந்தது. விசாரணையில் எதிரே வந்த கார் அதிவேகமாக வந்ததே விபத்திற்கான காரணம் என்பதும் தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள கோவிலூரைச் சேர்ந்தவர் பாலகுருசாமி. இவர் எரியோடு பகுதியில் தனக்கு சொந்தமான ஹார்ட்வேர் கடை அருகே தனது லாரியை நிறுத்தியிருந்தார். இந்நிலையில் நள்ளிரவு 12 மணி அளவில் அங்கு வந்த மர்ம நபர்கள் லாரியில் பொருத்தப்பட்டிருந்த 2 பேட்டரிகளை திருடி இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது பதிவாகியுள்ளன. போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய ஆடுகளை ஏலம் விட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதனை பகுதியில் உள்ள செம்பை ஐயனார் கோவில் ஆடி மாதத்தையொட்டி சிலர் கோவில் பூசாரி உதவியோடு உண்டியல் வைத்து காணிக்கைகளை திருடி வந்துள்ளனர். இதை அறிந்த விருத்தகிரீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் மாலா ஊமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக நன்மை வேண்டி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே அருணாபேரி அழகு முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி அம்மனுக்கு காய்கறிகள், பழங்கள், 7 வகை சாதங்கள், வடை, பலகாரங்கள் படையலிடப்பட்டன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆவணி மாத பிறப்பினை கோபூஜை மற்றும் சிறப்பு விஸ்வரூப தரிசனத்தோடு தொடங்கினர். இதனை ஒட்டி காலை நடை திறக்கப்பட்டு ராஜகோபால சுவாமி விஸ்வரூப தரிசனமும் மூலவர் வேதநாராயணருக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதி முன்பு பசுவுக்கு பூஜை நடைபெற்றது. பசு மற்றும் கன்றுக்கு புதிய வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டது. லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லப்பட்டு பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டு பசுவிற்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து 6 தினங்களுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 12ஆம் தேதி முதல் கும்பக்கரை அருவியில் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்தனர். இரவு நேர கனமழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்வதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வசிக்கும் கோவிந்தராஜ் என்பவரது வீட்டில் சாரைப்பாம்பு நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பால் அடிக்க முயன்றபோது தப்பி ஓட முயன்ற சாரைப்பாம்பு அருகில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தில் புகுந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்த பாம்பு பிடி வீரர் மெக்கானிக் உதவியுடன் இருசக்கர வாகனங்களின் உதிரி பாகங்களை அகற்றி பாம்பை லாவகமாக பிடித்தார். ஒரு வாட்டு பார்த்து ராமநாதபுரத்தில் கடந்த அரை மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த வாரம் முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அரண்மனை, சூரங்கோட்டை, செட்டியார் தெரு, பேருந்து நிலையம், வடக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த அரை மணி நேரமாக காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.
தென்காசியில் கொழு கொழு குழந்தை போட்டி நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 62 குழந்தைகள் பங்கேற்றனர். இதில் 9 முதல் 12 மாத குழந்தைகளின் எடை, உயரம், ஊட்டச்சத்து நிலை, வளர்ச்சி படிநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் வெற்றி பெற்ற குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டனர். வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு தென்காசி கோட்டாட்சி தலைவர் லாவண்யா மற்றும் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் மதிவதனா உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர்.